1 மந்த்தாக உங்களை நான் கண்டுக்கவே இல்லை, மன்னிச்சிடுங்க. உங்களோட இடத்துல வச்சிடுறேன். இந்த செடியெலாம் வாங்கி 1 மந்த் ஆகுது. இப்போ தான் வந்து நட போகிறேன். இந்த மணி பிளான்ட் வந்து கொலுசு வாங்கும்போது வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் யாருக்காவது வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம பார்த்து பார்த்து கவனிச்சுப்போம். ஏன் இந்த செடி கொடி மரம் ஏதாவது டல்லாக இருந்தால் கூட ஏன் என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்கறையாக பார்த்துப்போம். இதுவே நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளை யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்களா, இந்த வேலையெல்லாம் வேறு யாராவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு வந்து ரொம்ப தோணும். ஏன் வந்து நம்ம தனியாகவே செஞ்சிட்ருக்கோம், நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். உங்களுக்கும் இது மாதிரி தோணியிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து எங்கள் அக்கா கொடுத்தாங்க ஊருக்கு போயிருந்தப்போ. ஸோ அது வந்து லைட்டாக இங்கே உடஞ்சிருந்தது. சரி, அதை தனியாக வந்து கீழே வந்து தரையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே தான் வந்து இதை வந்து நட்டு வச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி நட்டு வச்ச மஞ்சள், முருங்கை விதை எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கணும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருங்கை விதை வந்து நிறைய போட்டிருந்தேன், அதில் ஒரு செடி மட்டும்தான் முளைச்சிருக்கு. அப்புறம் மஞ்சள் வந்து நிறைய துளுத்து வந்திருக்கு. அப்புறம் இந்த பப்பளி விதை வந்து விழுந்திருந்தது, அதில் செடியெல்லாம் தானாக முளைச்சிருந்தது. முடக்கத்தான் கீரையும் முளைச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.